எல்லாருக்கும் வணக்கம். நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா சேலம் சந்திப்பில் தான் இருக்கேன். சேலம் ஜங்ஷனில் இருந்து சினிமாக்காரன் செல்லுலார் கம்பெனிஸ்க்கு வந்து நான் போயிட்டுருக்கேன். ஆடிஷன் நடக்க போது 7/6/2026 தான். ஸோ இங்கேருந்து சேலம் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா 5வது பிளாட்ஃபார்ம் நின்றுட்டுருக்கேன். ஸோ பார்க்கும்போது எக்ஸைட்டாக இருக்குது. நான் லைஃப்லேயே வந்து ஒரு 2வது டைம் தனியாக ட்ரெயினில் போயிட்டுருக்கேன். ஸோ போக போகிறேன். ஒரு ட்ரெயினோட சவுண்டு வருது, கேளுங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் மாதிரி ஒரு ட்ரெயின், கோவையிலேருந்து சென்னை போகிறது. நம்ம இதில் ஏறல, நாம் ஏறின ட்ரெயின் வந்து வேறு. ஸோ அது வந்து ஒரு வேளை ஏறி முடிச்சாச்சு அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில். இந்த மாதிரி ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது க்ரீனிஷாக தென்னை மரம் அந்த மாதிரி தோப்பு இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல. ஸோ நான் ஒரு வேளை ஏறி எனக்கு சீட்டு கிடச்சிச்சு அன்ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில். என்ன சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா மேலே அப்பர் கிளாஸ்னு சாரி கிளாஸ்லாம் கிடையாதுங்க. கீழே உட்காருறது, மேலே அந்த லக்கேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் உட்காந்துட்டு இருப்போம். அன்ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டெல்லாம் எங்களுக்கு வேறு வழியே கிடையாது. ஸோ நான் இப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு 6 சமோசா. சும்மா சவுண்டு பலீர்னு கேட்குதுங்களா, அந்த லெவலுக்கு மொறுமொறுன்னு காஞ்சி போயிருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. பசிக்கு சாப்பிட்டேன். ஒரு வழியாக சென்ட்ரல் வந்து இறங்கியாச்சுங்க. சென்ட்ரல் வந்து இறங்கி பார்த்தோன்னே ஒரே பிரமிப்பு, வேறு லெவலாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட இது 13-12 பிளாட்ஃபார்ம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சேலம் சென்னை சென்ட்ரலில். ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. நிறையா கடைகள். 2வது டைம் வரேன் தனியாக சென்னைக்கு. ஒரு புது அனுபவம். இந்த மாதிரி ஒரு பெட் எடுத்தேன். 300 ரூபா வந்து 12 ஹவர்ஸ்க்கு ஸ்டே பண்ணிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக 300 ரூபா கொடுத்து ஸ்டே பண்ணிட்டேன். ஒரு வேளையாக குளிச்சு முடிச்சுட்டு காலையில் ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சு இந்த ரெடி ஆகிட்டேன். ஸோ ரெடி ஆகிட்டு ஒரு பிளாக் ஷர்ட்டில் கேப் போட்டு ரெடி ஆகிட்டேன். ஸோ சாப்பிட்லான்னு போனேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் வந்து நீங்கள் சென்ட்ரலில் வந்து 3வது பிளாட்ஃபார்முக்கு வெளியே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கடை இருக்குது. 120 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி. எனக்கு உண்மையாக சொல்ல போனால் பரவாயில்ல, வேறு ஏதோ ஒரு கடையில் போய் சாப்பிட்டு நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த கடையில் 120 ரூபாய்க்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். இந்த கடை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பிரியாணி சென்டர், நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, இந்த காசுக்கு ஒர்த்து தான். அப்புறம் என்ன, நான் வந்து சென்னை சென்ட்ரலில் இருந்து மெட்ரோவில் ஏறிட்டேன். கோயம்பேடு போகலாம். கோயம்பேட்டிலேருந்து வளசரவாக்கத்தில் தான் வந்து ஆடிஷன் வந்து நடத்துக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து மதுவான அப்பார்ட்மெண்ட் சம்திங் இறங்குனாங்க கோயம்பேடு. இந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்த்து அப்படியே அதிர்ச்சி போய் நின்றுட்டேன். கிட்டத்தட்ட எத்தனை மாடி இருக்குது பாருங்களேன், 20 இருக்குமோ தெரியல. எனக்கு செமையான ஷாக்கு. நாமும் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரசிச்சுட்டு அதுவே ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து ரேப்பிடோ பிடிச்சி என்ன அப்பார்ட்மெண்ட்டோ அங்கே போய் சேர்ந்துட்டேன். ஆடிஷன் நடக்கிற இடத்துக்கு போனவுடனே ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டேன். ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்கிரிப்ட் தான் வந்து பேசிக்கல காமிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன ரியாக்ஷன்ஸுங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வசனம். இந்த 2 வசனத்தை வந்து நம்ம சொல்லணுங்கிற மாதிரி ஆக்ட் பண்ணி சொல்லி காமிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டு தான் அந்த இடத்துல தான் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணுறது கொடுத்துருந்தாங்க. நான் ஒரு பக்கம் நானும் யோசித்தேன் ட்ரை பண்ணலாம். நான் அப்புறம் தான் யோசித்தேன், ஃபஸ்ட்டு எனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சினிமா துறையை வந்து சென்னையில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் அப்ளை பண்ணுறது எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சுற்றி இருக்கவங்களாம் பாருங்கள், எவ்வளோ பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு டைரக்டர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க, அவங்ககிட்டலாம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. கீழே சார் இருப்பார், போஸ் சார், அவர்கிட்ட போய் தான் மெயின் ஆடிஷன். இவங்ககிட்ட வந்து ஒரு கிளான்ஸ் வந்து எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் கீழே போய் மெயின் அட்டன் பண்ணுறது. என்கிட்ட ஒருத்தர் பண்ணி காமிச்சார். அவர் ட்ரை பண்ணுறேன்னாரு. சரி ட்ரை பண்ணுங்க நான் சொன்னேன். அவர் டைலாக் பேசிக்கிட்ட எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஆக்ஷன். டேய், சினிமான்னு என்னென்னு தெரியுமாடா உனக்கு? அது ஒரு ஆத்மாத்மம் தான். ஆத்மாத்மம் என்ன தெரியுமா? ஒரு அம்மா பையன் மேலே வச்சுக்கிற பாசம் மாதிரி, ஒரு அப்பா அம்மா மேலே வச்சுக்கிற பாசம் மாதிரி. இவ்வளோ ஏன் ஒரு குழந்தை பசிக்கலையாங்கிற அம்மாவை தேடுற மாதிரி ஒவ்வொரு நொடியும் மூச்சுக்கிறது சினிமாவில் ஜெயிக்கணும்னு ஒரு வெறியோடு இருக்கிறாங்க. பரவாயில்லைங்க, சூப்பராக பண்ணியிருக்காருல. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்குலாம் ரொம்ப சந்தோஷம். ஸோ நானும் வந்து கீழே போயிட்டேன். அடுத்ததாக கீழே போஸ் சார் பார்க்குறதுக்கு தான். எல்லார் கையிலையும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபார்மும் அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரும் வச்சுருந்தாங்க. என் கையில் இல்லை. ஆக்சுவலாக வந்து எனக்கு இங்கே வந்ததே ரொம்ப சந்தோஷமான விஷயம். லைஃப்லேயே இந்த மாதிரி ஒரு ஆடிஷனுக்கு இப்போ தான் தடவை வரேன். அது நம்ம சொந்தங்கள் இவ்வளோ பேரை பார்க்கும்போது, சினிமா துறையில் அவ்வளோ ஆசையாக இருக்கிறவங்களாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ போஸ் சாருமே பார்த்துட்டேன் வந்ததுக்கு, அவரை ஒரு வழியாக பார்த்துட்டு. ஸோ ஒரே எக்ஸைட்மெண்ட், ஒரே சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு சினிமா துறையான விஷயங்களுக்குள்ளே வந்து டைம் ஆடிஷன் இந்த மாதிரி பார்க்குறது. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அப்சர்வேஷன் நல்லா பண்ணேன். ஓ இப்படி தான் போல இருக்குது ஆடிஷன்னாங்கிறதுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரும்போது நாமளும் அட்டன் பண்ணுங்கிற ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு சந்தோஷத்தோடு அங்கேருந்து கிளம்பிட்டேன். மெட்ரோவில் எப்பயும் போல ட்ரெயின் தான். மெட்ரோலேருந்து நம்ம கோயம்பேட்டிலேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு டிக்கெட் எடுத்துட்டேன். ஸோ மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான். கோயம்பேட்டிலேருந்து நீங்கள் சென்ட்ரல் வந்தாலும் சரி, அங்கேருந்து அங்கே போனாலும் சரி. திருப்பி சேலத்துக்கு டிக்கெட் எடுத்தாச்சுங்க சென்ட்ரலில். இது வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடு எக்ஸ்பிரஸ் அண்டர் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் தான். ஏறிட்டேன். ஆனால் இந்த இதில் டிக்கெட்
கிடச்சிச்சுங்க, சீட்டு கிடச்சிச்சு. ஆக்சுவலாக நான் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த ட்ரெயின் நிற்கிற பிளாட்ஃபார்ம் போய் நின்றுட்டேன். இந்த மாதிரி வந்து அன்ரிசர்வேஷனில் போகும்போது தான் நமக்கு தெரியுது நம்ம இன்னும் எவ்வளோ ஏழ்மையில் இருக்கோங்கிறது. பணம் ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பணம் சம்பாதிக்கணுங்க, ஓரளவுக்காவது சம்பாதிச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2nd கிளாஸ் 3rd கிளாஸ் ஏசியில் போகிறக்காவது வந்து சம்பாதிச்சுக்கணும். ஸோ மறக்காமல் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அதை பாருங்கள். ஒரு வேளையாக நான் சேலம் வந்து இறங்கிட்டேன், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ட்ரெயின் லேட் ஆகிடுச்சுங்க. 4 மணிக்கு வந்து சேலத்தில் இறங்கினேன், சென்ட்ரலேருந்து ஏறி. அப்புறம் நாங்கள் பஸ்ஸை பிடிச்சி பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிட்டேன். பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து அப்படியே போயிட்டுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த சினிமாக்காரன் செல்லுலார் கம்பெனிஸும் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆடிஷனை பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த சாரோட வீடியோஸ்லாம் பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில், ரொம்ப வந்து மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நானும் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு கிடைக்கும்போது சேனல் எங்கே நடந்தாலும் ட்ரை பண்ணும். நிறைய பேர் சொன்னாங்க அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி ஆடிஷன் நடக்குன்னா சொல்ல மாட்டாங்கன்னு. ஸோ இவங்க சொல்லியிருக்காங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ், எங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு வீடியோ தமிழாசன் தடா பாய்.